சமூக நீதினு சொல்றாங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. உண்மையிலே அதெல்லாம் இருக்கா? அது எங்க இருந்திருக்கு? ராஜா காலத்துலேருந்தே இல்லை. அப்பவும் தான் குதிரையில் தூக்கின்னு போய் ரேப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பைக்கு காரில் எடுத்துகிட்டு போய் ரேப் பண்ணுறாங்க. இது எப்போதான் மாறும்? மாறவே மாறாது. இன்சைட் ஷக்கிலாமாக்கு நிறைய ஒரு கோவங்கள் இருக்கோ? நான் அனுபவிச்சிருக்கேன் இதை. ஒரு 2 வாட்டி இல்லை. என்னால் அது இப்போ பேசும்போது எனக்கு கை கால்லாம் நடுங்குது. இப்போ ட்ரக்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய ட்ரக்ஸ் சப்ளைஸ் நடக்குது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் இழந்த பழத்துக்கு நிற்போம் ரோட்டில். இப்போ மாத்திரையும் கஞ்சாவும் விற்கிறாங்கன்னா இது எங்கே போய்? ஷக்கிலாமா சீக்கிரம் அரசியலுக்குள்ள எதிர்பார்க்கலாமா? சில விஷயங்கள் செய்ய சில பவர் தேவைப்படுது. அதிகாரம் நிறைய கையில் விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குது. நம்ம இன்டர்வியூவில் இன்றைக்கி நமக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக இருக்கும். சரி இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கேஷுவலாக இருக்கும். ஏன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம மேடம் ஷக்கீலா. கேள்வி கேட்கலாம் கொஞ்சம் சிக்கலா, பதில் வருமா நக்கலா, பார்க்கலாம். ஹாய் ஷக்கிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் அவர் ஷோ. என்ன நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் நிறைய பேரை வந்து இன்டர்வியூ பண்ணியும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் தேர் இஸ் பீன் இந்த தக் ரிப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அந்த ஷக்கிலாமா பார்த்த உடனே வந்து கேட்டால் ஒழுங்கா கேளு, இல்லைன்னா கேட்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். உங்களோட பர்சனல் லைஃப்பும் சரி, இங்கே சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து நிறைய பகிர்ந்துருக்கீங்க. கொஞ்சம் பாலிடிக்ஸ் கேட்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. இப்போ இருக்கக்கூடிய இந்த பாலிட்டிக்கல் விஷயங்கள் இருக்கலாம், ஒரு ஃபீமேலாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து சொல்லுங்கள். சமூக நீதினு சொல்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அதெல்லாம் இருக்கா? இதுக்கு முன்னாடி இருந்ததா? அதுதான் எப்பவுமே அது எங்கே இருந்திருக்கு? ராஜா காலத்துலேருந்தே இல்லை. அப்பவும் தான் குதிரையில் தூக்கின்னு போய் ரேப் பண்ணியிருந்தாங்க. இப்போ பைக்கு காரில் எடுத்துகிட்டு போய் ரேப் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது வந்துட்டு இது எப்போதான் மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது மாறுமா? எப்படி மாறும்னா மாறவே மாறாது. ஆணும் பெண்ணும் இருக்கிற வரைக்கும் அது மாறவே மாறாது. பட் இதுக்கான தண்டனைகள்னு ஒன்று இருக்குல்ல. இது நான் எத்தனையோ சொல்லிட்டேம்மா. இன்னும் தண்டனைமா கொடுக்குறாங்க இவங்கெல்லாம். என்ன தராங்க? ஜெயிலில் உட்கார வச்சு அவங்க கேட்கும்போது அவனுக்கு பிரியாணிலேருந்து எல்லாம் போயிட்டு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? இதில் தண்டனை பத்தாது. நான் முதல்லேருந்தே சொன்னேன், கல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். ஒரே சுண்ணத்து, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இடம் விட்டு சுண்ணத்து. ஸோ பப்ளிக்காக அந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுத்தா? பப்ளிக்கான்றது வந்து பப்ளிக்கில் வச்சு இது வெட்டணுமான்னு கேட்டால் நான் அது சொல்லலை. நீ பண்ணினா கோர்ட் வந்து உனக்கு இது வெட்டிடுவோம் அப்படின்ட்டாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுமான்னு பார்க்கணும். அங்கே அவ்வளோ சொல்லி அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இவ்வளோ கேள்விப்பட்டது இல்லையே. இங்கே தானே இவ்வளோ அநியாயம் கேள்விப்படுறோம். மொத்தமாக வெட்டிடுங்க இருந்தால் தானே உனக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் அப்பப்போ காய்ச்சி. ஆமாம், அவனுக்கு அந்த எண்ணம் வந்து அவனுக்கு வரவே கூட வராது. இனிமேல் நம்ம தான் அறுத்துட்டோமே. அது மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் நான் மட்டும்தான். எனக்கு ஒரு வேலை கொடுத்து ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லைனா ஒரு கோர்ட்லேயோ ஒரு ஓரமாக உட்கார வச்சு ரேப் கேஸ் வந்தால் மட்டும் நீ அட்டன் பண்ணுமான்ட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி வேலைங்க செஞ்சுன்னு உட்காந்துருப்பேன் ஓரத்தில். இன்சைட் ஷக்கிலாமாக்கு நிறைய ஒரு கோவங்கள் இருக்கோ இந்த சொசைட்டி மேலேயோ, இல்லை நீங்கள் கடந்து வந்த பாதைகள் மேலேயோ, இல்லை இது மேபி இது முன்னாடியே ஒழுங்குபடுத்தியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய கோவங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த அப்யூஸ் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு 2 வாட்டி இல்லை, நிறைய வாட்டி. அதை நான் வீட்டில் சொன்னதும் இல்லை. சொன்னால் நம்ப மாட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்லேருந்து நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். சொன்னால் நம்ப மாட்டாங்க. அதனால் நான் சொன்னதே கிடையாது. ஸோ எனக்கு தெரியும். வீட்டில் என் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை கூட நான் அவ்வளோ உஷாராக பார்த்துப்பேன். பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைங்களையும் அவ்வளோ ஜாகிரதையாக பார்த்துக்கணுன்றதை நான் முதல்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். சைக்கோ ஆம்பளைங்க இவன் வந்து சைக்கோ அப்படின்றோன்னா அவன் வந்து பிறப்பால் சைக்கோ கிடையாது. அவனுக்கு இந்த மாதிரிலாம் அப்யூஸ் நடந்திருந்தால் தான் அந்த குழந்தை வளர்ந்து எனக்கு நடந்ததே அது இன்னொருத்தருக்கு நடக்கணும்னு நினைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தானே தவிர எனக்கு கோபம்லாம் எனக்கு இந்த விஷயம் என்னால் தாங்கவே முடியல. என்னால் அதுவும் அந்த 4 மாதம் குழந்தை
2 வருஷம் குழந்தை, இதெல்லாம் என்னால் எனக்கு இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அது கோவம் அப்படிங்கிற தாண்டி ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாமா? இது எனக்கு தெரியல அது என்ன சொல்கிறதுன்னு. என்னால் அது இப்போ பேசும்போது எனக்கு கை கால்லாம் நடுங்குது. ஓகே, ஐ கேன் ஃபீல் இட். என்னன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு வாஷ்ரூம்காக வெளியில் போச்சு, திரும்ப வீட்டுக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒரு அப்யூஸ். அந்த வீடியோ வந்து பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிள்ளைய அப்யூஸ் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட, ஆப்போசிட்டில் இன்னொரு சின்ன பிள்ளை வந்துட்டு எதிர்க்க வருது. இந்த பிள்ளையோட வாயெல்லாம் அடித்து உடைச்சிருக்காங்க. பட் ஆனால் பேச முடியாமல் அந்த பிள்ளை வந்து அந்த இன்னொரு பிள்ளையோட கையை பிடிச்சிட்டு வந்து அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகுது. இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன அதே ஒரு நடுக்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இதை வெளிப்படையாக பேசுறதுக்கு இன்னுமே கூட சொசைட்டி வந்து ரெடியாக இல்லை அப்படின்னு ஒன்று தோணுது. ஏன் ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்ன ரெடியா இல்லை? இது இப்போ வெளிப்படையாக பேசாமல் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அதுதான் முதல்லேருந்தே நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு பயங்கரமான கவுன்சிலிங்லாம் தேவையில்லைங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் எங்கேயாவது, ஒவ்வொரு மனுஷன் ஜென்மமும் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அந்த அப்யூஸை அனுபவிச்சிருப்பாங்க. நீ அனுபவிக்கலன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன். உனக்கும் நடந்திருக்கலாம். அது எனக்கு நடந்ததுன்னு உன்னால் சொல்ல முடியல, என்னால் சொல்ல முடிஞ்சதில்ல. அப்போ எல்லாருமே என்ன மாதிரி இருக்க முடியாதுல்ல. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். இது மாதிரி நமக்கு நடந்திருக்கு, நம்ம குழந்தைக்கு நடக்கக்கூடாதுன்னா நம்ம தான் அந்த குழந்தைகிட்ட பேசணும். சும்மா குட் டச் பேட் டச் இதுன்னு சொல்லி கொடுக்குறது மட்டும் பத்தாது. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தினால ஐ எம் பர்சனலி ஷேரிங் இட் வித் யூ. எஸ், ஈவன் ஐ வாஸ் அண்ட் நீங்கள் இப்போ சொன்ன அந்த ஒரு தைரியத்தில் கூட நான் சொல்கிறேன்னு கூட சொல்லலாம். எஸ், ஐ வாஸ். ஆனால் எனக்கு என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடச்சிது. எங்கள் அம்மா கிட்ட ஓப்பனாக பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிது. அங்கேருந்து ஷீ ஸ்டார்டட் கைடிங் மீ. எனக்கு வந்து நீ நல்லா படிப்பியோ? நான் நல்லா படிக்க மாட்டேன். அப்போ நான் ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இதை சொல்கிறேன்னு என் பேரண்ட்ஸ் நினைப்பாங்கன்ற எனக்குள்ள ஒரு பயம். நான் ஒரு வேளை சொல்லியிருந்தால் அவங்க அப்படி இல்லைன்னு கொஞ்சம் யோசிச்சு கூட இருந்திருக்கலாம். ஆனால் என் பயம் என்னென்னா, நான் படிக்க மாட்டேன், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்படி பால் மாறிக்கிட்டு போய் சொல்கிறேன்னு நினச்சிப்பாங்களோன்னு என் நினப்பு. சுவாமி, நீங்கள் உங்களுக்கு அப்யூஸ் ஏதாவது நடந்தது? நமக்கு இது வரைக்கும் நடந்தது இல்லை மேம். இது வரைக்கும் நடந்தது, இனிமேல் நடக்காது. எரும மாடு மாதிரி ஆயிட்டீங்க. குழந்தையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நடுவில் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு கேட்கவே வேணாம், மாடலிங் தான் நிறையா. அப்போ வந்துட்டு பட் ரொம்ப அப்படியே குரூயலாலாம் நான் பார்த்தது இல்லை. பட் ஐ யூஸ் டு கெட் சம் மெசேஜஸ் லைக் அந்த மாதிரிலாம் எனக்கு நடந்துருக்கு. சொல்லலை. அதுதான் நாளைக்கு நீங்கள் ஒரு பேரண்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் இது. அப்போது உங்களுக்கு அது இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் வளரும் போது நம்ம பேரண்ட்ஸ்க்கும் அது இருந்திருக்கும். இப்போது நம்ம பேரண்ட்ஸை பார்த்து தான் வளரும். அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது இல்லை, அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது. அவங்க எப்போவுமே ஹீரோயினாக தான் நம்மகிட்ட காமிச்சிப்பாங்க. என்றைக்குமே அவங்க எனக்கு இப்படி நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து நம்ம கண்ணில் ஒரு ஹீரோயினா அவங்க நம்மளை பிம்பப்படுத்தி காட்டுவாங்க. அது வேண்டாம். நமக்குள்ளே இருக்கிற காமெடியனும் வெளில வரணும், நமக்குள்ளே இருக்கிற அந்த சோகமான அந்த குழந்தையும் வெளியில் வரணும். அப்போ தான் எனக்கு நடந்தது என் பிள்ளைக்கு நடக்காமல் இருக்கும்ன்றது முதல்ல பேரண்ட்ஸ்க்கு புரிதல் இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேரண்ட்ஸ்க்கான புரிதல் இப்போ ஓரளவுக்கு நிறையவே வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்போ தான் நிறைய இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இல்லை. இப்போ வந்து அவ்வளோ டைம் யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போது நான் பார்த்தப்போ எனக்கு இத்தனைக்கும் நான் வந்து இன்னொருத்தரை வச்சு நான் பேசவே மாட்டேன். எனக்கு என்ன நடந்ததோ அது மட்டும்தான் ஏன்னா எனக்கு இப்போ உனக்கு என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது, அதை நான் பேசக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தான் என் பிரச்சனை. என்னென்னா எனக்கு என்ன நடந்தது அது. அப்படின்னா இப்போ நாங்கள் வீட்டில் வந்து 5 குழந்தைங்க இருந்தோம். நான், தம்பி, தங்கச்சி, அக்கா பசங்க 2 பேர். எங்கே போனாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த 5 பேரும் ஒன்றா விட்டுட்டு தான் போவாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர்னா இந்த பாப்பா வந்து இப்படி சலீம்கிட்ட இப்படி பேசுது அப்படின்றது நான் போட்டு கொடுத்துருவேன். இல்லை என்கிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னா என் தங்கச்சி போட்டு கொடுத்துருவோம். ஸோ இது ஒரு சேஃப்டியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவ்வளோ சேஃப்டியாக 5 பேர் ஒன்றா விட்டுட்டு போனாலும் ஒருத்தன் என்ன நோண்டுறான். அது எனக்கும் சொல்ல தெரியல, அவன் எதுக்கு நோண்டுறான்றது என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்ல தெரியல. ஸோ எனக்கு அப்போ ரொம்ப சேஃப்டியாக தோணுச்சு. அப்போ பெட்டராக இருந்தாங்களோ பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா அந்த 5 குழந்தைய ஒன்றா விட்டுட்டு போனாங்க. இப்போ ஒன்று பெற்றுக்கிறீங்க, அதையும் பக்கத்து வீட்டில் விட்டு போகிறீங்க. பேசுறதுக்கான அந்த டைமே இல்லை. கண்டிப்பாக இல்லை. அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ரூல்ஸ் ஒரே மாதிரி தான் மேம் இருக்குது. பட் ஆனால் அப்போ நடக்காது, இப்போ ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் அப்படி இப்போ தான் மீடியா உங்களுக்கு இருக்குது. எது இருந்தாலும் உடனே ஃபோனில் எடுத்துடுறீங்க, போட்டுடுறீங்க. அப்போது அதே தான். நான் அப்போத்துக்கும் இப்போத்துக்கும் ரூல்ஸ் ஒன்று தான். அப்பவும் இதாக நடந்தது, இப்போவும் இதாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மீடியா இருக்குது, டக்குன்னு உடனே வெளியில் வந்துடுது. அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. வேறு எதுவும்
இப்போ இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி இப்போ உடனுக்குடனே எல்லாமே தெரிஞ்சிருது. அப்போ ஆல்ரெடி ஒரு விக்டிமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, ஆல்ரெடி அப்யூஸ ஃபேஸ் பண்ண ஒருத்தவங்க, அது சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதுக்கு அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அது ஆல்ரெடி ஒரு ட்ராமால இருக்கும். அத திரும்ப 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 பேசி, 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 பேசி அது இன்னொரு ட்ராமாக்குள்ள கொண்டு போதோ இந்த சொசைட்டி அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அப்படி பேசினாதான் இது வந்து ஒரு குழந்தைக்கு ட்ராமாவாக இருந்துச்சுன்னா ஒரு 10 குழந்தைய காப்பாற்ற முடியும். அதனால் இந்த ஒரு குழந்தைக்காக பார்க்கணுன்னா 10 குழந்தைங்களும் அநியாயம் ஆயிடுவாங்கல்ல, எனக்கு தோணுது. ஓகே. எனக்கு 10 பிறந்ததுன்னா நான் ஒன்று இதுக்காக பலி கொடுக்கணும்னா கொடுத்துருவேன். அந்த மாதிரி தானே நம்ம நான் நினச்சிக்கிறோம். பிகினிங்லயே சொன்ன மாரி எல்லாமே நான் இதுதான் அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். சைல்டு அபியூஸ் புரிதல் இல்லாம ஒண்ணு நடக்குது. நீங்க இப்ப சொன்ன மாரி யாரோ ஒருத்தவங்க நம்மள கிட்ட பேடா பிஹேவ் பண்ணா அது ஆனா தப்புன்னு நமக்கு தெரியல. அது என்னன்னு சொல்ல நமக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்கும் போது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேனேம்மா, ஆண் இருந்தால் பெண்ணை ரேப் பண்ண தான் செய்வான். நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். இப்போலாம் பெப்பர் ஸ்ப்ரே வந்துருச்சு, மிளகா பொடியெலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் கையில். யூ கான் ஹெல்ப் இட், யூ கான் ரியலி ஹெல்ப் இட். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணும்போது, அதாவது அடித்து மயக்கி கீக்கிட்டா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொண்ணு கான்ஷியஸாக இருக்கும்போது அந்த பொண்ணை ரேப்பே பண்ண முடியாது இல்லையா? அது கத்தும், எட்டி வரைக்கிறதுக்கும் பல்ல கடிச்சு விட்டுறதுக்கும் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு தெரியல இது எங்கே தப்பு நடக்குது. அதான் மேம், இது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்கணும்னா இதுக்கு ஒரு மிட் பாயிண்டாக வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு போதை அப்படின்ற ஒரு விஷயம். இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு இது எல்லாமே நடக்குது. தட் இஸ் வந்துட்டு மனுஷன் வந்துட்டு ஒரு மனநிலையில் இருக்கிறப்போ அவனுக்கு என்னதான் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க கத்துறப்ப நம்ம எப்படி ரேப் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் அவனுக்கு இல்லை. பட் ஆனால் ஒரு போதையில் இருக்கிறப்போ அவனுக்கு அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது. நமக்கு என்ன தேவை அதை அடையணும். அந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய குற்றங்கள்லாம் வந்துட்டு அதிகரிக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ இந்த இடத்துல ஒரு போதைன்றது கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா? கண்டிப்பாக அதை பற்றி கண்டிப்பாக இல்லையா? ஆமாம், அந்த பொண்ணுக்கு போதை மாத்திரையோ இல்லை மருந்தோ இல்லை, தட் இஸ் வந்துட்டு ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணுறான் அப்படின்ற இடத்துல அவன் நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டுமே இருக்கலாம்ப்பா. அதாவது ஒன்று அவன் வந்து ஏதோ ஒரு போதை எடுத்துக்கிட்டு மிருகமாக மாறிடலாம். இன்னும் எல்லா போதையிலையுமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்குன்னு வேறு ஏதாவது ட்ரக் இருக்குது போல இருக்குது. எல்லாத்துலேயுமேலாம் அந்த மாதிரி மாற முடியாது. ஸோ இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரக் கொடுத்துட்டு இவன் அந்த ப்ளஷர் அனுபவிக்கலாம் whatever. இப்போ ட்ரக்ஸ் அப்படிங்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய ட்ரக் சப்ளைஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு முன்னாடியே நின்றுட்டு அந்த கஞ்சா எடுத்துக்கிறதும், இதை பற்றி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னமா? இது என்னமோ பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறது. இதை எப்படி நாங்கள்லாம் அந்த காலத்தில் இழந்த பழத்துக்கு நிற்போம் ரோட்டில். ஸ்கூல் வாசல் இழந்த பழம் தான் விற்பாங்க. இப்போ மாத்திரையும் கஞ்சாவும் விற்கிறாங்கன்னா இது எங்கே போய்கிட்டு இருக்கு? இல்லை, இந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்றப்போ நம்ம இன்னும் வந்துட்டு கொஞ்சம் அதில் திங்க் பண்ணி அவங்க நம்மளோட கவர்மெண்ட் ரன் பண்ணலாமோ. ஏன்னா வந்துட்டு முன்னாடிக்கு இப்போக்கும் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஈஸியாகவே போதைப் பொருட்கள் எல்லாமே கிடைக்குது இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக அதை தவிர்க்கிறதுக்கு அதனால தான் நிறைய குற்றங்கள் நடக்குதுன்றது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு கவர்மெண்ட் அதுக்கெலாம் இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை கொஞ்சம் குறைக்கலாம். கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தெரியுது இல்லையா ரீசெண்ட் டைம்ஸில்? மேம், அதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம் அப்படின்னு? இல்லை, எனக்கு தெரியலையே அது என்ன பண்ணணும்னு. இல்லை, என்னோட கேள்வினா நீங்கள் பார்த்துருப்பீங்க மேம் அந்த நியூஸை. இந்த சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ண நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வந்து பேரண்ட்ஸ் அந்த கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க. அதான் சொன்னேன், இப்போ பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்லையம்மா. பட் அந்த ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, காலையில் போகிறாங்க. ஒருத்தவங்க வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க வர நேரத்துக்கு இவங்க தூங்குறாங்க, இவங்க வர நேரத்துக்கு அவங்க தூங்குறாங்க. நடுவில் எப்படி பிள்ளைய பார்த்தாங்க மட்டும்தான் தெரியாது. அப்போ அந்த குழந்தைய கண்காணிக்கிறது யார் இருக்கா? காசு எங்கேருந்து வருதுன்னா என்னம்மா இப்போ என்ன அது என்ன லட்சக்கணக்காக விற்குது? ஏதோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் 200 எடுத்துன்னு வந்தானா 4 பேர் அடிக்கிறானுங்க சேர்ந்து. இன்னொரு நாள் அது வந்து இன்னொரு 4 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. இன்னொரு 4 பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் எடுத்துன்னு வர வேண்டியது தான். இல்லை, இந்த மாதிரி வாங்கி அடிக்கிறதுனால இந்த சின்ன பசங்களே வேற மாதிரியா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா மேம்? ஸ்கூல்லேயே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அண்ட் மோர் ஓவர் முன்னாடியெல்லாம் ஸ்கூல் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறது வர்றது அரட்டை அடிக்கிறது. ஆனால் இப்போ ஸ்கூலுக்குள்ளே கத்தி கொண்டு போகிறது, கூட படிக்கிற பசங்களை வெட்டுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் பார்க்குறதே தப்பு. இதுக்கெல்லாம் பார்க்குறது எனக்கு கண்ணே இருக்கு வேணாம். நான் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த பூமி மேலேயே. நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு எப்படி அந்த மத்தியானம் சாப்பாடு டைமுக்கு நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அன்றைக்கி பேசலை, உடனே எனக்கு வந்து மனசு கஷ்டமாயிடும். அப்புறம் அவங்கக்கிட்ட எப்படியாவது போய் நீ இன்றைக்கி என் கூட தான் உட்காரணும்
அப்படின்னு சொல்லி ஃபுட்டு ஷேர் பண்ணி பெரிய விஷயமே தான். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸ்கர்ஷன் கூட்டின்னு போகும்போது ரஸ்னா பேக் பண்ணி எடுத்துன்னு போவோம், அதை ஷேர் பண்ணிப்போம். அதெல்லாம் தான் உலகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி இல்லை, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் முன்னாடி. அப்போத்துலேருந்தே குரூப் ஸ்டடீஸு, ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் வீட்டில் படிக்கிறது. ஏன் உங்கள் வீட்டில் படிக்காமல் அவங்க வீட்டுக்கு போய் படிக்கிறீங்க? எங்கள் வீட்டிலலாம் அப்படி அலோவ் பண்ணது. நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, எனக்கு தெரியல இதுன்னுவேன். அது எப்படி தெரியுது? மிஸ் சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு என்ன அடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது, அவங்கக்கிட்ட போய் கேட்டுன்னு வரேன்னா அப்படி இருந்தோம். அப்படி இருந்தே நான் 10ஆவதுல ஃபெயிலு. நான் வந்து 6ஆவதுலேருந்து ஃபெயில். 6, 7, 8, 9, 10 5 வருஷமும் ஃபெயில். ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்க மாட்டேன். அவமானம் இல்லை, ஸ்கூல் மாறணும். அப்படி ஃபெயில் ஆகி 10ஆவதுல ஃபெயில் ஆகி அப்படி வளர்த்தே என்னை வந்து அப்போல்லாம் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியெல்லாம் சொல்லுவாங்க எங்களை, பசங்களை எங்கேயும் விட மாட்டாங்க அப்படி இப்படின்னு. அப்படியே வந்து மலையாள படத்தில் தான் இருந்தாங்க. அப்போது என்ன மாதிரி படிக்காமல் கொள்ளாமல் உங்கள் நிலைமைங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். நல்லா படிங்க, அப்பா அம்மா பேச்சு கேளுங்க. நீங்கள் இப்போ அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கு அப்புறமா உங்களுடைய லைஃப் ஒரு டேர்ன் ஓவர் எடுத்திருக்கோம்ல ஷகிமா. ஸோ அதில் உங்களுக்கு கிடைச்ச புரிதல் என்ன? அதில் புரிதல் கிடைக்கல, பணம் கிடச்சிது. எனக்கு என் குடும்பத்தை நான் ரொம்ப வறுமையான சுச்சுவேஷனில் பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா, எனக்கு என்ன புரியலன்னா, டெய்லி சாப்பிடுவேன், டெய்லி கருவாடு துண்டாவது இருக்கும், நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டோம். அப்போல்லாம் அம்மா தானே சமைப்பாங்க. அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் அங்கே எங்கே வறுமை இருக்குன்னு எனக்கு இப்பவும் அது சொல்ல தெரியல. நெய் ஊற்றி பருப்பு சாதம் இல்லை சாம்பார், இப்படி ஆளுக்கு ஒரு 5 பேர் உட்காந்துருப்போம். ஆளுக்கு கையில் ஒரு அப்பளம், மாம்பழம் சீசன்னா மாம்பழம், இல்லைன்னா ஒரு ஆம்லெட்டு, இல்லைன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எங்கள் முன்னாடியே இருக்கும். ஸோ அம்மா ஊட்டுவாங்க, இதை நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கணும். இப்படி தான் வாழ்ந்திருக்கேன். ஆனால் நான் இதில் எங்கே வறுமை பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த வீட்டு வாடகை கலெக்ட் பண்ண வருவார்ல, அவர்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எத்தனைப்பா அப்படின்னுவார். 24 அப்படின்னுவார். அப்போ என்ன டாடி 24 அப்படின்னா, 24 மாதம் வாடகை பாக்கி. ஓகே. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்தது. ஓ, நம்ம இவ்வளோ இந்த வாடகை நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னு எனக்கு அப்போ தோணுச்சு. ஆனால் நான் சினிமாவுக்கு எப்படி வந்தேன்னு சொன்ன தற்செயலாக தான் வந்தேன். பட் அது ஃபஸ்ட்டு அந்த 5000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கும்போது அப்போ வந்து ஓகே, நம்ம வீட்டு வாடகை 1100 அப்போ நம்ம 5 மாதம் வாடகை கட்டலாம், இந்த மாதிரிலாம் ஒரு எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிது. ஸோ எனக்கு புரிதல் கிடச்சிதுன்றதோட பணம் கிடச்சிது. அதனால என் குடும்பத்தாரை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டேன்ற திருப்தி எனக்கு இருக்குது. அந்த குடும்பத்துடைய அந்த கஷ்டம் உங்களுக்கு புரிஞ்சதுனால இது வந்து உங்களுக்கு பெருசாக இருந்தது. ஸோ அந்த டைமில் அந்த ஒரு கஷ்டம் பார்த்துட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் பணம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் ஸ்டில் அப்பா எனக்கு எவ்வளோ இல்லை, நான் உண்மையிலே இது எப்படி சொல்கிறதுன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம் வாங்கும்போது எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டார். அது எனக்கு இப்போ வரைக்கும் கொஞ்சம் வருத்தம். அதே மாதிரி வந்து இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் நிறைய பேரை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக திருநங்கைகள் நிறைய பேரை வந்துட்டு உங்களுடைய பிள்ளைகளாக நினச்சி வளர்த்துக்கிட்டீங்க. அந்த ஒரு விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எதனால ஸ்டார்ட் ஆச்சு? இல்லைம்மா, நான் திருநங்கைங்கன்னு கிடையாது. திருநங்கைங்க அஃப்கோர்ஸ் இருக்காங்க. முதல் அவங்களேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நிறைய உமன், நிறைய ஆம்பளை பசங்க எல்லாருமே என்னை அம்மான்னு கூப்பிட்றவங்கன்னா அவ்வளோதான், அம்மான்னு கூப்பிட்டானா பிள்ளைங்க தான். பட் திருநங்கைங்கன்னு வரும்போது நான் முதல்ல அவங்களோட பெயின் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இவங்களுக்கு அப்பா அம்மா சேர்க்காம அவங்கள துரத்தும் போது எப்படி இருந்தது. அது வந்து எங்கள் டேடியோட டெத்துக்கு அப்புறம் நான் ஒரு திருநங்கை குஷின்னு ஒரு பொண்ணை பார்த்தேன். அவள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்தால் பாத்திரம் தேய்ப்பா, சாதம் வடிச்சுப்பா, சாப்பாடு போட்டு சாப்பிடுவா, சொந்தமாக இருப்பாள். அவகிட்ட தான் அந்த பெயின்லாம் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு இப்போ வந்து அம்மா இருக்காங்க, இப்போ இல்லை, அப்போ அந்த டைமில் அப்பா இல்லை. அப்பா இல்லாததுக்கே நான் இவ்வளோ சோகமாக இருக்கேன். 2 பேருமே இருந்தும் உன்னை துரத்தி விட்டா அந்த பெயின் வந்து எனக்கு அப்போ புரிஞ்சுது. அதுலேருந்து முதல்ல அக்கா தங்கச்சிங்களாக தான் இருந்தோம், எல்லோரும் நான் அக்கான்னு தான் கூப்பிட்டுருந்தேன். அது போக 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 அம்மாவாயிட்டேன். அதுக்கப்புறம்
இப்போ அவங்களோட பொண்ணுங்க வந்துட்டாங்க. அப்போ பாட்டி வரைக்கும் ஆயிட்டேன். மேம் இது வரைக்கும் இந்த சமூக நீதி, இந்த பெண்களோட உரிமை இதெல்லாம் பற்றி பேசணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த சீரியஸ் டாபிக், இப்போ நம்ம ஜஸ்ட் உங்களோட கொஞ்சம் நேரம் பாலிடிக்ஸ் பேசலாம் அப்படின்ற ஒரு இதில் சில கேள்விகள். என்ன பேசலாம்? பாலிடிக்ஸ் பேசலாம். அது வந்து சீரியஸ் டாபிக், இது ஃபன் டாபிக். நோ நாட் இன் இது ஒரு உங்களோட இதில் இருக்கிற நீங்கள் ஃபன்னாக பேசலாம் ஜஸ்ட். சரி, ஓகே, நமக்கு தெரிஞ்சது பேசலாம். ஓகே, ஷக்கீமாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படின்னா உங்களுக்கு அரசியல் மேலே எவ்வளோ ஈடுபாடு இருக்கு? ஈடுபாடு இருக்கா முதல்ல? இப்போ வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்திருக்கு. அந்த ஒப்பீனியன் கேட்கறதுக்கு முன்னாடி கேட்கணும், ஷக்கீமாவை சீக்கிரம் அரசியலுக்குள்ள எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். ஷோர். ஓகே, ஃபைன். நீங்க இப்போ அரசியலுக்குள்ள வர அப்படின்னு சொன்னீங்க, என்ன ரீசன்? எந்த இடத்துல உங்களுக்கு அரசியலுக்குள்ள வரணும்னு தோணுச்சு? என்னன்னா, சில விஷயங்கள் செய்ய சில பவர் தேவைப்படுது. ஓகே, ஸோ அந்த பவர் எனக்கு வேணும். அதிகாரம் கையில் விஷயங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்கு. இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வெட்டி ஆஃபீஸராக இருக்கேன். இந்த சென்ஸ் சம்டைம்ஸ் நான் ரொம்ப எம்டினஸ் ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இப்போது யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது என்னாலும் செய்யணும். ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி, இல்லைப்பா நான் ஷக்கீலா பேசுகிறேன், இதை முடிச்சு கொடுத்துருக்கேண்ணா, என்ன சாமி இதை முடிச்சு கொடுத்துனேன்னா, இந்த மாதிரி பேசினாலே நடக்குது. பட் இன்னும் ஒரு படி மேலே போய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு போராடுற அளவுக்கு ஒரு சக்தி வேணும்னா கொஞ்சம் பவர் தேவைப்படுது. அவ்வளோதான். ஸோ அந்த பவர் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நிறைய போராட்டங்கள் நடக்குது, அந்த பவர் கிடைச்சா அந்த போராட்டங்களுக்கு ஒரு மாற்றமாக ஷக்கீமா இருப்பாங்க. 100% இப்போ ரீசெண்டாக நடக்கிறத பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஒரு விஷயம் வேணும், அது வந்து இன்னாருக்கு இந்த விஷயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நம்ம இறங்குறோன்னா அதை செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்குது இப்போது இங்கே. அதுக்காகலாம் நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எம்டியாக இருக்கேன். எனக்கு வந்து நாளைக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க, பேர பசங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணுன்ற இல்லை. நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன். என்னை நீங்கள் நினச்சா கூட சுட்டு போட்டுடலாம், குத்தி போட்டுடலாம். ஆனால் எனக்கு அதுக்கெலாம் பயம் கிடையாது. ஏன்னா நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கேன், கடவுளுக்கு பயப்படுறேன். அதனால் என்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. மேபி அடுத்த வாட்டி இந்த சீட்லேருந்து யாராவது உட்காந்து பேசும்போது அடுத்த வாட்டி நீங்கள் இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோ கூட வைக்க வேண்டியதாக வரும். ஓகே, அப்போ அவங்க எப்படி கலாய்ப்பாங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க பண்ணுறதுக்கு. அப்போ 26 தேர்தலுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ 26 தேர்தலில் வந்து ஷக்கீமா வந்து ஒரு கேண்டிடேட்டா அந்த அளவுக்கு நான் இப்போ சொல்ல முடியாது. ஐ ஷுட் நாட் ரிவீல். எல்லாமே தெரிய வரும். ஓகே மேம், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த கொடி கலர், டிவிக்கே கொடி கலர் கையில் கட்டிருக்கீங்களா? சம்மந்தம் இருக்கா? சதீஷா, கத்திரிக்கோள் கொண்டு வா, முதல்ல கட் பண்ணிடலாம். அப்ப டிவிக்கே கிடையாது. கேட்டேன். எங்க சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக்கிறோம். உங்களுடைய அடுத்த பரிமாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஷக்கீமா. அண்ட் ரொம்ப நிறைய விஷயங்கள் எங்களோட பார்க்குறதுக்கு இமோஷனல் சைட் as well as ஒரு ஃபனி சைடு ரெண்டுமே இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் தி ஷோ. தேங்க்யூ மேம்.